ஹாய்ங்க, நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. இந்த வீடியோவில் கேன்வாஸில் நெக்கை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். இதாங்க பேப்பர் கேன்வாஷ். எவ்வளோ மீட்டர்ஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. நான் 1 மீட்டர் வச்சுருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நான் சின்ன ஒரு பார்ட் கட் பண்ணுறேன். இந்த கேன்வாஷில் ஒரு சைடு ஷைனிங்காக, அதாவது ஜிகுஜிகுன்னு இருக்கும். இன்னொரு சைடு அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கும். அந்த ஷைனிங் சைடு உள்பக்கமாக போகிற மாதிரி மடிச்சுக்கணும். எடுத்த உடனே மார்க் பண்ணிடக்கூடாது. எல்லா சைடும் ஈவனாக இருக்கா பார்த்துக்கணும். மேலே இங்கே ஈவன் இல்லாமல் இருக்குது. ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போடுறேன். எதுக்கு அந்த லைன் 1/2 இன்ச் அப்படின்னா, நம்மளோட கழுத்து அகலம் விரியாமல் இருக்குது. நெக் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். நான் 6.5 மார்க் பண்ணுறேன். அதுவும் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண கோட்டில் இருந்து தான். நீங்கள் அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து ஒரே வாட்டி 7 இன்ச்சஸாக கூட மார்க் பண்ணிக்கலாம். அந்த 6.5 லென்த்தை ஒரு லைன் போடுறேன். இப்போது நெக் அகலமாக மார்க் பண்ணணும். நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். கீழே லைன் போட்ட அங்கேயும் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போது அந்த 3 இன்ச்சஸை ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போடுறப்போ மேலே 1/2 இன்ச்சையும் சேர்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈவன் பண்ணோம். செகண்ட் 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டோம். தேர்ட் நெக் லென்த் மார்க் பண்ணி லைன் போட்டோம். ஃபோர்த் நெக் அகலம் மார்க் பண்ணி லைன் போட்டோம். நெக் வரையலாம். ஆர்மல் ஸ்கேல் எடுத்து ரவுண்ட் நெக் போடுறேன். நம்ம மார்க் பண்ண இந்த லைனுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ரவுண்டாக ஷேப்பும் கரெக்டாக வரும். இல்லை எனக்கு ப்ராடாக நல்லா ஓப்பனாக வேணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதே போல் கேன்வாஷ் எடுத்து அளவுகள் மார்க் பண்ணிட்டேன். இதில் எப்படி வரைகிறது சொல்கிறேன். லென்த் மார்க் பண்ண இடத்துல எவ்வளோ அகலம் வேணுமோ மார்க் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். கீழே வர அகலம் எவ்வளோ வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் மேலே வர அகலம் அப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாது. ஜாயின் பண்ணுறப்போ இது போல் தான் ஜாயின் பண்ணணும். இப்போது ரவுண்ட் நெக்கை டீப்பாக வரைகிறேன். இன்னும் அப்படியே கட் பண்ணக்கூடாது. அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். 2 விதமாக மார்க் பண்ணலாம். ஒன்று அந்த நெக் ஷேப்க்கு ஏற்றா போல் 1 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இன்னொரு மெத்தட்னா, இந்த ரவுண்ட் நெக்கை லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த டிசைனுக்கு ஏற்றா போல் தான் அந்த 1 இன்ச்சையும் ஷேப்பாக மார்க் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் கொடுக்கலாம், இல்லை பா ஷேப் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். கட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். சைடில் சுற்றி 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதை ஃபஸ்ட் கட் பண்ணலாம். இப்போது 2 பீஸ் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இந்த பீஸில் நெக் வரைஞ்சதை கட் பண்ணணும். மேலே 1/2 இன்ச் லைன் போட்ட இடத்துல இருந்து தான் கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இப்போது கட் பண்ணி 2 பீஸ் இருக்குது. இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. இந்த பீஸ் தான் மெயின். என்னடா மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணிட்டோம், ஆனால் இந்த பீஸ் தான் மெயின் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அந்த பீஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வரைஞ்ச நெக்லைன் சூப்பராக வந்திருக்கும். அந்த பீஸும் கட் பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் ஷேப் அகலமாக இருக்குது பாருங்கள். கேன்வாஷ் மார்க் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஆனால் துணியில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது சொல்கிறேன். துணி எடுத்துக்கணும். ஷைனிங்காக இருக்க பக்கம் துணியில் ஒட்டுற பக்கமாக இருக்கணும். நார்மல் சைடு மேலே வரணும். அப்போது தான் நீங்கள் அயர்ன் பண்ணுறப்போ துணியில் கேன்வாஷ் ஒட்டிக்கும்.
அவ்வளோதாங்க, கேன்வாஷ் ஓவர். இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் அகைன் கேளுங்க. நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.